இந்த கோயிலில் பூஜை வச்ச ஒரு சாமி ஆடிக்கொண்டு இருந்த பையன் ஒரு 10 வருஷமாக அவனுக்கு குழந்தையே கிடையாது. அவன் ரொம்ப சங்கடப்பட்டு இந்த கோயிலில் சாமி ஆடிக்கிட்டு இருந்தான். கடைசியில் அவனுக்கு இந்த கோயிலில் வழிபாடுபட்டு அவன் கும்பிட்டு எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி இப்போ அழகான ஒரு ஆண் பிள்ளை இருக்குது. ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா யார் வேணாலும் இந்த அம்மனுடைய ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு 40 நாள் பூஜை வைங்க. 40 நாள் சொல்லிவிட்டு அம்மா எனக்கு இது வேணும்னு கேளுங்க, 100% நடக்கும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அம்மனார். இந்த காலனி அம்மன் தூதனாக 3 பேர்கிட்டையும் ஐயா எங்களுக்கு எங்கள் பிள்ளைய கொஞ்ச நாளைக்கு வாழ வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால் 100% அவங்க 100 வருஷம் வாழ்வாங்கன்னு சொல்லலை. ஸோ அந்த மரணத்திலிருந்து தப்பிச்சு கொஞ்சம் வருஷம் கூட வாழ்வாங்க. அதனுடைய கெப்பாசிட்டிக்கு இந்த சாமிகிட்ட இருக்கு. ஒரு காந்த ஈர்ப்பு சக்தி வரும் பூமிக்கு மேலே, நைட்டு தான் வரும். அது நிறந்து இருக்கும்போது நாம் சொல்லக்கூடிய வாக்குகளை கரெக்டாக கொண்டு போகணுன்னா இந்த சைலண்ட்டு தேவைப்படுது. இந்த சைலண்ட்டு இருந்ததுன்னா எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய வாக்குகள் பிசிறடிக்குது. சைலண்ட் இருக்கும்போது என்ன ஆகுனா நாம் சொல்லக்கூடிய வாக்குகளை கரெக்டாக ஈர்க்கும் தன்மையில் இருக்கும். வணக்கம். இறை தேடி சேனலுக்கு எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இது சேதுபதியூர் என்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயில். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இங்கே வந்தால் நாகர்கோவில், நாகர்கோவிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு இந்த சைடில் இந்த ஸ்ரீ உஜ்ஜினி மாகாளி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. இதோடைய வரலாறுகள் அநேகமாக உள்ள ஆளுகளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு உண்டான இந்த குடும்பத்தை ஒரு காலகாலமாக பாரம்பரியமாக நாங்கள் வச்சு வழிபட்ட ஒரு கோயில் இது. இந்த கோயிலுடைய வரலாறு என்னென்னு கேட்டிங்கன்னா, சிவனுடைய உச்சிலிருந்து பிறந்த உஜ்ஜினி மாகாளி அம்மனும் அவளை பூஜை வைக்கும்போது இந்த பூசாரிங்கிற ஒரு ஆள் டெய்லி எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மையிட்ட கேட்டதாகவும், இந்த அம்மன் உனக்கு ஒரு நாளைக்கு 2 பொன் நாளைக்கே தாரேன்னு சொல்லி 2 காசு வச்சதாகவும், அந்த காசை எடுத்துகிட்டு தான் அவர் போய் அம்மனுக்கு வழிபாடு இருக்கார். அந்த காசை எடுக்கும்போது தான் வாசல் தானாக திறக்கும், தானாக அடைக்கும்ங்கிற ஒரு இதுவும் இருக்குது. இவர் ரொம்ப நாளைக்கு கழிஞ்ச உடனே இவருக்கு ரொம்ப தேவைப்பட்டது, பைசா நிறையவும் காசும் தேவைப்பட்டதுனால அம்மாட்ட இருந்து ஒரு தங்க பாலம் எடுத்து எனக்கு கொடு, நான் என் பொண்ணுடைய கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வேண்டாம் மகனே நீ கொண்டு போகாத, கொண்டு போனால் எனக்கு பிரச்சனை வரும் நீ சொல்லியும் கேட்காம அந்த பூசாரி என்ன செய்வார்னா ஒரு பாலம் தங்கத்தை வாங்கிட்டு வந்துடுவார். வாங்கிட்டு என்ன பண்ணுவான்னா எல்லா காரியமும் முடிஞ்சிடும். முடிஞ்சோட என்ன பண்ணுவாங்க, இந்த தங்கம் உனக்கு எப்படி கிடச்சிதுன்னு சொல்லி கோர்ட்லேயும் ஆங்கிலேயர்களும் கேட்டு அது இங்கே இருந்தால் கிடச்சிது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த கோயில் தரமட்டமாக இடிச்சிருவாங்க. இடித்த பிறகு அந்த பூசாரியுடைய வாழ்க்கையும் முடிஞ்சிடும். அதுக்கும் பிறகு இந்த அம்மன் ஒரு காட்டில் போய் இருந்ததா ஒரு தகவல் இருக்குது. அந்த காட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வழிபட்டு நாங்களும் வழிபட்டுருக்கோம். எல்லோரும் உத்தரம் பண்ணிட்டு இந்த அம்மன் உஜ்ஜினி மாகாளி அம்மன் கோயில் உஜ்ஜினி மாகாளின்னு சொல்லி நாங்கள் வழிபட்டு கொண்டு வர்றது இங்கே சேர்றதுக்கு ரொம்ப காலம் ஆச்சு. அதை வழிபட்டு இருந்தாங்க. சிவலப்பேரின்னு ஒரு இடத்துல அறக்க போன இடத்துல இந்த சாமியை கொண்டு வந்தாங்க. கொண்டு கொஞ்ச நாளாட்டு எங்கள் ஊருக்கு தெற்கு சைடில் கொஞ்ச நாள் நின்றுது. ஆனால் இந்த கோயில் இந்த கோயில் இங்கே இல்லை, உலகத்தில் எந்த மூலையில் இருந்து எங்கள் அம்மாட்ட போய் ஒரு கேள்வி கேட்டிங்கனாலோ அல்லது அவள்கிட்ட எதை கேட்டாலும் 100% நடக்கும். அதுக்கு கேரண்டி நான் 13 வருஷம் பூஜை வச்சுருக்கேன். என்ன நடந்திருக்கோங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும். இந்த அம்மா அவ்வளவுக்கு லவ் பண்ணவனா, அதில் இந்த அம்மா என்னென்ன செய்யும் எது செய்யாதுங்கிறது தெளிவாகவும் அழகாகவும் தெரியும். ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா யார் வேணாலும் இந்த அம்மனுடைய ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு 40 நாள் பூஜை வைங்க. 40 நாள் சொல்லிவிட்டு அம்மா எனக்கு இது வேணும்னு கேளுங்க, 100% நடக்கும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அம்மனார். இந்த கோயிலில் பூஜை வச்ச ஒரு சாமி ஆடிக்கொண்டு இருந்த பையன், இந்த கோயிலினுடைய ஒரு இதை நான் சொல்லேன். அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷமாக அவனுக்கு குழந்தையே கிடையாது. அவன் ரொம்ப சங்கடப்பட்டு இந்த கோயிலில் சாமி ஆடிக்கிட்டு இருந்தான். கடைசியில் அவனுக்கு இந்த கோயிலில் வழிபாடுபட்டு அவன் கும்பிட்டு எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி இப்போ அழகான ஒரு ஆண் பிள்ளை இருக்குது. இதே மாதிரி ஒரு 12-13 வருஷம் ஆன பிள்ளை பக்கத்து ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. மல்லிகா சந்திரன் அவங்களுடைய புதல்வி உஷா. அந்த குழந்தையும் இதே மாதிரி தான். அந்த குழந்தையும் வருஷந்தோறும் இங்கே கோயில் திருவிழா நடக்கும்போது, சித்திரையிலே எங்களுக்கு பெரிய கோயில் திருவிழா, அந்த திருவிழா நடக்கும்போதெல்லாம் இந்த அம்மன்கிட்ட வேண்டி கால் மாட்டில் பாதத்தில் விழுந்து எனக்கு எப்படியா ஒரு இதை கொடுங்கம்மான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் கேட்டதுக்கு உங்களுக்கு குழந்தைக்கு வாய்ப்பு இல்லைன்னு வேற சொல்லியிருக்காங்க. அவளுக்கு எப்படியா குழந்தை உண்டுன்னு சொல்லி இந்த இடத்துலேயே அவங்களுக்கு இப்போ ஒரு அழகான குழந்தை பிறந்து
அவங்க எல்லாம் நல்லபடியாக இருக்காங்க. இப்படி பல காரியங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இந்த அம்மனை தேடி வந்தவங்களுக்கு யாருமே பின்வாங்கினது இல்லை. அவன் அந்த அம்மன் அருளால் நல்ல ஒரு சக்தியும் பலமும் கிடச்சிருக்கு. இந்த கோயிலில் வந்து வாரத்தில் 2 நாள் பூஜை, செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் புதான் பூஜை வைக்க முடியும். அப்படி தான் வச்சுட்டு இருக்கோம். டெய்லி பூஜை இல்லை. இந்த டெய்லி பூஜை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை மாதம் டு மார்கழி மாதம் வரைக்கும் வரும். கார்த்திகை மாதத்தில் வந்து என்ன நடக்கும்னா, இந்த சைடில் நாங்கள் பஜனை எடுப்போம். 41 நாள் பஜனை எடுத்து பட்டாபிஷேகம் முடியும். அந்த ஒரு நாளும் தான் வரும். அது போக அம்மனுக்கு காப்பு கட்டுவோம். சித்திரை மாதம் 10ஆம் தேதிக்குள்ளாடி ஒரு காப்பு கட்டிட்டு, அதிலிருந்து ஒரு 15 நாளத்தை திருவிழா மாதிரி அதில் ஒரு இது வரும். அது கழிஞ்சு சித்திரை மாதம் கடைசியில் வந்து நமக்கு வந்து கோயில் திருவிழா. அந்த திருவிழாவுக்கு முடிஞ்சு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, திருவிழாவில் காலையில் அந்த பெண் மக்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு பால் குடம் எடுக்க போவாங்க. கடற்கரையில் போய் பால் குடம் எடுத்துகிட்டு திரும்பி வரும்போது இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கும்பம் கோருவோம். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கும்பம் கோரி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக கும்பம்லாம் கோருவோம். அது முடிஞ்சு காலை வழக்கமான வில்பாட்டு வில்லிசை திரை விஷயம் அந்த மாதிரி நடக்கும். மத்தியானம் எல்லா சாமிக்கும் ஒரு பூஜை. அது கழிஞ்சு திங்கக்கிழமை நைட்டு வந்துட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜை ஒன்று அலங்காரம் இருக்குது. ஒரு சிறப்பு பூஜை இருக்குது. திங்கக்கிழமை முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை ஆர்டினரியாக சொல்ல போனோன்னா நம்ம பெருமாள் சாமிக்கு, காலசாமிக்கு, மாரியம்மனுக்கு இவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் பூஜை. அம்மனுக்கு மத்தியானம் உச்சக்கால பூஜை, நல்ல பூஜை சாப்பாடுகளோட போட்டுப்போம். இந்த செவ்வாய்க்கிழமை நைட்டில் வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, வாகனம் எடுப்போம். ஒரு 8 மணிக்கெல்லாம் இங்கேருந்து வாகனம் எடுத்தோன்னா பவனி வரும். ஊரெல்லாம் சுற்றி எடுத்து எல்லா இதுவும் முடிச்சுட்டு கரெக்டாக 12 மணிக்கு முன்னாடி கரெக்டாக வந்துடுவாங்க. கோயிலில் வழக்கமாகவே வச்சுருக்காங்க. கரெக்டாக 12 மணிக்கு முன்னாடி இந்த கோயிலில் வந்தோடனே இந்த முத்துச்சொரிவுக்கு ஒரு இது இருக்குது. அம்மாவுக்கு படையல் வைக்கிறது முத்துச்சொரிவும் 12 மணிக்கு கரெக்டாக எல்லோரும் வாய் போட்டுலாம் போட்டிருப்பாங்க. அதை சுவாசிக்கக்கூடாது அப்படின்னு அந்த துண்டு டவல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க. தார் தான் போடணும், குளிச்சிருக்கணும், தாரெலாம் போட்டுக்கணும், இப்படி நிறைய ஐதீகம் இருக்குது. இதை 3 பூசாரி நிற்கிற பூசாரிங்களும் அப்படி செய்வாங்க. யாருமே சுவாசிக்க மாட்டாங்க. சமைக்கும்போது கூட அதை சுவாசிக்க மாட்டாங்க. வாய்ப்பு கட்டிட்டு தான் நமக்கு சமையல் செய்வாங்க. 12 மணிக்கு கோத்திரிலாம் கொளுத்தி பந்தம்லாம் கொளுத்திட்டு இந்த இடத்துல படைப்பாங்க. எல்லாம் படைச்சு முடித்து கதவை அடைச்சிடுவோம், லாக் பண்ணிடுவாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 மணிக்கு நடக்கிற சம்பவம். அது கழிஞ்சு புதன்கிழமை காலையில் 3 மணிக்கு தான் அந்த சுடலை சாமி பாட்டெல்லாம் பாடி சாமி வரும். அந்த சுடலை சாமி 3:30 மணிக்கு வந்து தான் இதை ஓப்பன் பண்ணுவாங்க. அது ஐதீகமாக வரக்கூடியது. விடிய காலை புதன்கிழமை. அப்புறம் வந்துட்டு விடிய கால எல்லா பழையெல்லாம் போட்டு அந்த சொல்லமாட சாமியும் ஊரெல்லாம் சுற்றியெல்லாம் வந்துட்டு காலையில் வந்து எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கிட்டு அந்த கூட ஒரு லாஸ்ட் ஒரு ஒடுக்கு பூஜையும் வச்சு அதோட அந்த திருவிழா முடியும். பார்த்துருங்க. இந்த பாருங்கள், இது காலன் யமன் தூதன் அப்படின்னு சொல்லி 3 சாமியை வச்சு வணங்குறோம். இதில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலன் யமன் தூதன் வந்து விதியை முடிக்கிறவரும் கயர் போடுறவரும் ஒரு ஆளை சாகடிக்கிறதும் அப்படின்னு கதை இருக்குது. அது மட்டும் நிஜமான ஒரு விஷயந்தான். இதில் வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க 3 பேருமே அசைவம் கிடையாது, சைவம் தான். அதாவது ஒரு பிராமணன்ஸ் பிள்ளைகள். அதாவது இவங்க வந்து அசைவம் சாப்பிட்றதில்ல, சைவம் மட்டும்தான். இங்கேயும் நமக்கு அசைவம் படைக்கிறதில்ல, சைவம் மட்டும்தான். இந்த காலசாமிங்கிற இவங்க 3 பேரையும் கும்பிட்டா என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, காலையில் விடிய காலை, அதாவது பிரபஞ்சம்னு சொல்லுவோம். பிரபஞ்சங்கிற ஒரு இடம் இருக்குது. அது யாருக்கு நிறைய பேருக்கு அதில் ரீசன் தெரியறதில்ல, அதோடைய விஷயமும் தெரியறதில்ல. இந்த பிரம்ம முகூர்த்தம்னு ஒரு இது சொல்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. என்ன காரணங்கிறது தெரியல. அதெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப வருஷம் ஆகும். விட தெரியாமல் இல்லை, விட தெரியும். சொல்லி ரொம்ப வருஷம் ஆகும். அந்த பிரபஞ்சத்தில் எழும்பி இவங்கள்ட்ட ஒரு காரியம் வச்சா நிறைவேறும். என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒரு ஆள் இளம் வயதில் மரணிக்க, அதாவது சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, சாக போகிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும்போது விடிய காலை 3 மணிக்கு எழும்பி இந்த 3 பேரும் குளித்து கும்பிட்டுட்டு 3 கிளாஸ் பால், அந்த 3 கிளாஸ் பாலில் இந்த காலன் யமன் தூதன் அவங்க 3 பேர்கிட்டையும், ஐயா எங்களுக்கு எங்கள் பிள்ளைய கொஞ்ச நாளைக்கு வாழ வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால் 100% அவங்க 100 வருஷம் வாழ்வாங்கன்னு சொல்லலை. ஸோ அந்த மரணத்திலிருந்து தப்பிச்சு கொஞ்சம் வருஷம் கூட வாழ்வாங்க. அதனுடைய கெப்பாசிட்டிக்கு இந்த சாமிகிட்ட இருக்குது, எந்த நிமிஷமுமே இருக்குது. இந்த சாமி அணுகுமுறையில் அணுகுனா ஆக்சிடென்ட் நிறைய 100% வராது. ஆக்சிடென்ட் 90% என்ன செய்யலாம், வரவே வராது. ஆனால் சொல்லுறது மாதிரி கரெக்டாக செய்யக்கூடிய தெய்வம். மரணம் நமக்கு வருது அப்படின்னா ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம் இதுதான். இதான் அந்த நல்லா கும்பிட்டுட்டே இருந்தோம்னா இது சொல்லும், அம்மா இது இந்த நேரத்தில் உனக்கு மரணம் வரப்போகுது. அந்த பயம் இல்லாமல் ஒரு ஆள் மரணிக்கும் போது சொன்ன விஷயம். மரணம் வைக்கும் இந்த காலநியமன் தூதனை வணங்கினவங்க மரணிக்கும் போது என்கிட்ட சொன்ன விஷயம். இந்த காலநியமன் தூதனை கும்பிடும்போது மரணம் என்கிறது என்னட்ட வரும்போது எனக்கு எனக்கு கூப்பிடத்தான் தோணிச்சே தவிர எனக்கு வேண்டான்னு சொல்லுவோம் ஒரு பயமும் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு.
அவ்வளவுக்கு பவரான தெய்வம் இந்த தெய்வம். நம்ம இந்த தெய்வத்தை வணங்க வணங்க மரணம் வரும்போது இவங்கள தெரியாமல் வராது. சிவனே வந்தால் கூட யமனை பார்த்துட்டு தான் போகணும். அது ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த சாமியை தொடர்ந்து கும்பிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் வரக்கூடிய நோய் நொடிகள், மரண விஷயங்கள், ஆக்சிடெண்ட்டு, இந்த நிறைய விஷயங்கள் இதில் வராது. அதுவாக இப்போ நமக்கு ஒரு அம்மா இறக்கா இருக்கிறாங்க, இவன் மரணம் முடிய போகுது, அவங்கள்ட்ட வந்து அப்பனே எனக்கு எங்கள் அம்மா ஒரு 10 வருஷத்துக்கு நீட்டி கொடு அப்படின்ட்டு ஒரு 3 கிளாஸ் பால் வாங்கி அவங்கள வணங்கி அவங்களுக்கு உண்டான இதுவும் செஞ்சு அப்பனே மாட்டி கொடுனா ஒரு 10 வருஷம் அவங்க நீட்டி கொடுப்பாப்புல. அவ்வளவுக்கு ஒரு பவர் இந்த சாமிகிட்ட இருக்குது. சாமியிலே ரொம்ப தெளிவான சாமியும் கூட, ரொம்ப அழகான தெய்வமும் கூட, கருணை உள்ளம் பிடிச்சவங்க. அதுதான் அவருக்கு தர்ம தேவர் அவருக்கு பேர். தர்ம தேவருங்கிற கதமே என்னென்னா அவர் என்ன வேணாலும் கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு ஆள், அந்த மாதிரி ஒரு சாமின்னு சொன்னால தான் இவங்களுக்கு கண்ணை கட்டி விட்டுருப்பாங்க. நீ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நீ தர்மம் கொடுத்துருவேன், அதனால் நீ வேண்டான்னு கண்ணை கட்டி விட்டுருக்க இந்த 3 தெய்வம், காலன், எம்மன், தூதன். இந்த சாமியோட சிறப்பு தெய்வம், முக்கியமான சிறப்பு தெய்வம். யாராவது மரண வாசலில் இருந்தால் அவங்கள காப்பாற்றணும் முடிவு பண்ணார். ரொம்ப காலத்துக்கு தரமாட்டார். ஸோ ஒரு 10 வருஷத்துக்காவது அவங்க மரணத்தை நீட்டிக்கக்கூடிய ஒரு திறமை இந்த சாமிகிட்ட இருக்குது. 3 கிளாஸ் பால் மட்டும் வைக்கணும், வச்சு அவங்கள காலையில் விடிய காலை பிரம்ம முகூர்த்தத்தில் கும்பிட்டாகணும். அப்போ தான் அவங்க நாம் சொல்கிறத அவங்க ஏற்றெடுக்கும் திறமையில் இருப்பாங்க. மட்டும் இல்லாமல் இது சைலண்ட்டுங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த சைலண்ட் இருக்கிற ஒளிப்பெருக்கிகள் இருக்கும்போது என்ன செய்யுது, இந்த பிரம்ம அகண்ட இதில் வருது இல்லையா, இந்த பூமிக்கு மேலே வந்து ஒரு காந்த ஈர்ப்பு சக்தி வரும். பூமிக்கு மேலே நைட்டு தான் வரும். அது வந்து நிறந்து இருக்கும்போது நாம் சொல்லக்கூடிய வாக்குகளை கரெக்டாக கொண்டு போகணுன்னா இந்த சைலண்ட்டு தேவைப்படுது. இந்த சைலண்ட்டு இருந்ததுன்னா எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய வாக்குகள் பிசுரடிக்குது. சைலண்ட் இருக்கும்போது என்ன ஆகுனா நாம் சொல்லக்கூடிய வாக்குகளை கரெக்டாக ஏற்கும் தன்மையில் இருக்கும். அதான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறது. எல்லாரும் குறிப்பிட்ட ஒரு இடம் பிரம்ம முகூர்த்தம். ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்க, இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சதை வச்சு பரிமாறிட்டு இருக்கோம். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. அன்றைய காலமும் சரி, இன்றைய காலமும் சரி. ஆனால் இன்றைக்கி கடைபிடிக்கிற பிரம்ம முகூர்த்தங்கிற ஒரு இடத்த கடைபிடிக்கிறதுக்கு ஆள் நிறைய குறைவு. இந்த தெய்வத்தை பொறுத்தளவில் விடிய கால பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்போ சொல்லமான பெருமை என்னென்னா, கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 45 வருஷம் ஆகுது. இந்த கோயிலில் சாமி வந்துன்னா 2 கொலை பழம், ஒரு பந்தம், ஒரு ஈட்டி, ஒரு சல்லடம், ஒரு விட்டருவா எல்லாம் வச்சுட்டு ஊரை சுற்றி வரும். ஒவ்வொரு வீடாக போய் பந்தத்தில் எண்ணெய் வாங்குவாங்க. எண்ணெய் வாங்கிக்கிட்டு திருப்பி ஒவ்வொரு வீடாக போய் சுடுகாடுக்கு போகும். சுடுகாடு போயிட்டு அங்கேருந்து நம்மளை எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு அங்கே போய் அந்த எலும்புகளை எடுத்துகிட்டு வருவாங்க. எலும்புகளை எடுத்துகிட்டு வந்து அந்த எங்களை பழையபடிங்க வந்து ஊரெல்லாம் பழையபடியும் பந்தத்தில் எல்லா கோயில் எல்லா வீட்டிலையும் போய் எண்ணெயெல்லாம் வாங்கி எல்லாருக்கும் அருள் சொல்லிக்கிட்டு திருப்பி கோயிலில் வந்து விசித்திரமான ஆட்டங்கள் காரியங்கள் இருக்கும். முடிஞ்சு பயங்கரமாக இந்த ஆட்டங்களை பார்க்குறக்கே ஒரு நிறைய பேருக்கு இது என்ன சொல்கிற கொடுத்து வைக்கிறது பெரிய பெரிய விஷயங்கள். இதில் என்னென்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே எங்கள் அப்பா தான் முக்கியமாகவே சாமி ஆடினது. அது நல்ல துடியாக தான் வரும். இப்போ அதே மாதிரி நல்ல துடியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த தெய்வங்கள் எதை கேட்டு இல்லைன்னு சொன்னதே கிடையாது. எந்த கோயிலில் பார்த்தாலும் இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய பிரதானமே இந்த கோயிலில் கேட்டு நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் நடந்திருக்கு, நிறைய காரியங்கள் முடிஞ்சிருக்கு. அதனால் இந்த கோயில் சிறப்பாக எல்லாமே அமையும். பொதுவாகவே இந்த கோயிலில் வெள்ளி செவ்வாய் தான், செவ்வாய்க்கிழமை தான் பெரிய திருவிழான்னு வைப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த சாமியே வரும். அந்த ஒரு தடவை வரும்போதும் அதை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அது என்ன சொல்கிறது, பயனா நிறைய நல்ல துடியாக இருக்கும். நல்ல துடியாக வந்து நல்ல ஒரு ஆக்ரோஷமாக இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு ஆக்ரோஷமாக இருக்கும். நிறைய காரியங்கள், நிறைய பந்தங்கள், நிறைய சல்லடம், வெட்டுக்குத்தி எல்லாமே கொண்டு வந்து எல்லாருக்கும் எல்லா வீட்லேயும் போய் சந்தனங்கள் காரியங்கள் எண்ணெய் பூ எல்லாமே அருள் கொடுத்து நல்ல முறைக்கு எல்லாரையும் வாழ வச்சுருக்கு இந்த கோயில். சந்தனம் தொளிக்கும் போது எல்லா வீட்லேயுமே சந்தனம் தொளிக்கும். அந்த ஆட்டத்தில் எல்லா வீட்லேயும் சந்தனம் தொளிக்கும். எல்லா வீட்லேயும் எண்ணெய் வாங்கி அதை ஊற்றி அதுக்கு பிறகு எல்லாரையும் கோயிலுக்கு கூப்பிடும். கூட பின்னலவா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையுமே நல்ல முறைக்கு அருள் கொடுத்துக்க தான் செய்யும்.